ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். இந்த கோவைக்காயினுடைய கொடி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்க, அப்படியே போகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? திக்கா இருக்கு பாருங்க. ஸ்டெம் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு. நமக்கு கட்டிங் போடணும்னா இந்த மாதிரி திக்கான ஸ்டெம் தான் நம்ம கட்டிங் போடுவோம். ஆனா நான் இப்போ என்ன பண்ணேன், இந்த திக்கு எடுக்காம, இந்த திக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த திக்கு எடுக்காம, இந்த திக்கு இருந்ததுன்னா இந்த இந்த இது இருக்கு பாருங்க, இந்த கணுவுல துளிர் விடும்னு சொல்லிட்டு, இந்த கணுவுல துளிர் விடும்னு சொல்லிட்டு இந்த திக்கானதை கட் பண்ணி எடுத்து மண்ணுக்குள்ள வைப்பாங்க. நான் என்ன பண்ணேன், ட்ரை பண்ணது இந்த இந்த திக்க கூட கிடையாது, இந்த திக்கு கூட கிடையாது. இந்த கொடி போகுது இல்லைங்களா, பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. இந்த மெலீஸா இருக்கு பாருங்க. இதை எடுத்து மண்ணுக்குள்ள நட்டு வச்சேன். அது எப்படி துளுத்து இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இந்த மெலீஸ் கிளை தான், மெலீஸ் கிளையே எடுத்து வச்சேன். திக்கான கிளை கூட வைக்கல. அது எப்படி துளுத்து இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெலீஸான கிளை தான், இவ்வளோ மெலீஸா இருக்கு பாருங்க. இந்த மெலீஸான கிளைய வச்சேன், இப்ப காட்டினேன் இல்லைங்களா, அந்த கிளைய வச்சு 1 மந்த் ஆகுது. 1 மந்த்துக்கு எவ்வளோ வேர் விட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி மெலீஸ் கிளைய தான் வச்சிருக்கேன். எப்படி துளுத்து நமக்கு பெருசா இருக்கு. இதை எடுத்து காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. இதை எடுத்தா எவ்வளோ பெரிய வேர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வேர் இருக்கு பாருங்க. வேர் நல்லா பிடிச்சிருக்கு. நீங்க பாருங்க எவ்வளோ வேர் இருக்கு பாருங்க. நம்ம கோவக்காய் கட்டிங் வந்து பெருசாதான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி மெலீஸ் குச்சி நான் வச்சது ரொம்ப மெலீஸ் குச்சி தான். இது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. வேர் பாருங்க, நீங்க நம்பல்லாம் பாருங்க, நான் கிளைய வச்சுட்டு காமிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்க. அது பாருங்க பாருங்க, அப்படியே பிடிச்சிருக்கு பாருங்க. சின்ன கிளை தான் வச்சேன். அப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து பெரிய கிளை தான் வைக்கணும், அதுதான் வளரும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. இந்த மாதிரி இது பாருங்க, இந்த மாதிரி மெலீஸ் குச்சி கூட நம்ம நட்டு விட்டோம்னா இப்படி மடிச்சு இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி இது மேலே இருக்கணும், இந்த கீழே மடிப்பு போயிட்டு இந்த கணு வந்து உள்ளே போயிடணும். இந்த கணு இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியில் தான் வேர் வைக்கும். அது மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வேர் பிடிக்கும். அந்த பாருங்க, இந்த கணுக்குள்ளே பாருங்க வேர் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது கணு, இது மண்ணுக்குள்ளே போனதால அந்த வேர் வச்சிருக்கு. இது வந்து அந்த கணுவில் இன்னொரு பகுதி துளுத்து இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி மெலீஸ் குச்சியை வச்சு இன்னொரு செடியை உருவாக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்ல வளர்த்தியா இருக்கு. இதை வந்து நம்ம பெரிய பாட்டில் மாத்திட்டோம்னா, நல்லா கொடியில் ஏற்றிட்டோம்னா நல்ல ஈல்டு கொடுக்கும். இது தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.